பேச்சாளர் கோவை முகுந்தனுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல திருக்குறள் இருக்குங்க. வெள்ளத்தங்கையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தங்கையது உயர்வு என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். இதுக்கு எங்க பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்தோட அந்த தாமரை மலர்ந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த தாமரையினுடைய அந்த தங்கு இருக்கே, அது எவ்வளவு நீளம் என்று கேட்டால், அந்த குளம் எவ்வளவு நீளத்தோடு இருக்கிறதோ அந்த நீளம்தான் அந்த தாமரை தந்தினுடைய நீளம் என்று கூறியிருக்கிறார். இப்போ குளம் சின்னதா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த தாமரையினுடைய தண்டும் குறைவாகத்தான் இருக்கும். குளம் நல்ல பெருசா இருந்தது அப்படின்னு சொன்னா, நல்ல ஆழமா இருந்ததுன்னா அந்த தங்குமே நீளமா இருக்கும் என்று சொல்கிறார். இதற்கும் நம்முடைய உள்ளத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, அந்த குளம் தான் உங்களினுடைய அறிவு, உங்களினுடைய தேடல். உங்களுடைய தேடல் எவ்வளவு விசாலமான ஆழமாக அகலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே இருந்து பெருக்கெடுத்து வருகின்ற ஞானம் என்பது அவ்வளவு கூர்மையாக அவ்வளவு நீளமாக இருக்கும். இதற்கெல்லாம் கட்டுமான பணியை முதல் அடித்தளத்தில் வைப்பது என்பது நம்முடைய உள்ளம் தாங்க. அந்த உள்ளத்தை பதப்படுத்தாத எந்த ஒரு ஞானிக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் ஞான மார்க்கத்திலே இடம் கிடையாது. அறிவு சார்ந்த சிந்தனைகளை எப்பொழுதுமே நம்முடைய மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று முயற்சிப்பதில் வள்ளுவரை போன்ற பெரும் ஒரு அறிவாளி யாரும் கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையிலே அறிவு பாதையை தேடி செல்லக்கூடிய பயணத்தில் உள்ளத்தை பகப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையை நமக்குள் பாய்ச்சி விட வேண்டும். அனைவருக்கும் இந்த பேச்சாளர் கோவை முகுந்தனுடைய நன்றிகள்.